இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நம் அனைவருக்குமே நலமோடு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. அப்படித்தானே? அப்படி நாம் வாழ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மை பெற்ற பெற்றோர்களை, தந்தையை, தாயை மதித்து நடக்க வேண்டும். அப்படி அவர்களை கனப்படுத்துகின்ற, பெற்றோரை மறவாத, தள்ளாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் தானாகவே உங்கள் வாழ்க்கை, வேலை, உடல் நலம், குடும்பம், பிசினஸ், படிப்பு, பிள்ளைகள், வீடு, வாசல், வாகனம் எல்லாமே பாதுகாக்கப்படுமாம், நிறைவாய் ஆசிர்வதிக்கப்படுமாம். அது மட்டுமல்ல, இவற்றை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனையாக நமக்கு கூறவில்லை, முதலாவது கட்டளையாக கொடுக்கின்றார். ஆம் நண்பர்களே, 100 ஆசானுக்கு ஒப்பானவர் ஓர் தந்தை. 1000 தான் சண்டைகள் போட்டாலும் அடுத்த நிமிடமே எதுவுமே நடக்காத மாதிரி வாய்விட்டு பேசி சிரிக்கிற உறவு என்றால் அது அம்மா பிள்ளைகள் உறவுதான். தாய் தந்தைக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்தால் உங்கள் கண்களில் என்றும் கண்ணீர் வர, துன்பம் வர இயேசு கிறிஸ்து அனுமதிக்க மாட்டார், விடமாட்டார். தனக்காக வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் வாழ்க்கையே என் பிள்ளைகள்தான் என்றுதான் நம் பெற்றோர்கள் வாழ்ந்தார்கள். அதையும் முழுமனதோடு சந்தோஷமாக செய்தார்கள். பெற்றோரை கைவிட்டுவிட்டு நாம் எவ்வளவுதான் ஜெபம் செய்தாலும், திருப்பலிக்கு சென்றாலும் அவை எல்லாமே வீண். அவற்றை இயேசு ஏற்பதில்லை. அது இயேசுவை பிரியப்படுத்துவதும் கிடையாது. உடல் சோர்வை அம்மா எளிதில் பொருட்படுத்துவது இல்லை. மனச்சோர்வை அப்பா பெரும்பாலும் வெளிக்காட்டுவதே இல்லை. நம் வாழ்க்கையை உணவு தந்து, படிப்பு தந்து, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்து, அதை வண்ணமயமாய் மாற்றிய பெற்றோரை மதித்து நடப்பதன் மூலம் இறை ஆசீரை வெகுவாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்கு நன்மை உண்டாவதற்கும் இந்த உலகிலே எங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் எங்கள் தந்தையையும் தாயையும் கனம் பண்ணுகிற வாழ்க்கையை வாழ உமது கட்டளைக்கு கீழ்ப்படிய நல்ல மனதை, கீழ்ப்படிதலுள்ள மனதை எங்களுக்கு தாரும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.